எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு குறிப்பிட்ட வீடியோ ஆடியோ மிக பெருமளவுக்கு வைரலாக போயிட்டுருக்குது. நம்முடைய சிவகுமார் அவர்களும் உதயநிதி அவர்களும் பேசுகிற அந்த குறிப்பிட்ட ஆடியோ சம்மந்தப்பட்ட தகவல் மிக பெருமளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. இது நம்முடைய தமிழகத்தில் மிக பெருமளவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. இன்றைக்கி எல்லாருமே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய சிவகுமார் அவர்கள் அப்படிப்பட்ட சில விஷயங்களை உதயநிதி அவர்களிடம் சொல்லியிருக்கிறாங்க. ரிட்டன் உதயநிதி அவர்கள் சொன்ன விஷயம்தான் இந்த அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. அந்த குறிப்பிட்ட ஆடியோ தகவல் என்ன இருக்கு அப்படிங்கறதை பற்றி முழுக்க இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, 2 நாள் நம்முடைய தமிழகத்தில் என்னப்பா மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைய கேட்டால் கூட தெரியும். நம்முடைய உதயநிதி அவர்கள் பேசின பேச்சு தான். ஒரு பொது மேடை அப்படின்னு கூட பார்க்காம தொண்டர்கள் த்ரிஷா அப்படின்னு கத்தின உடனே தண்ணி எங்கே வருதோ இல்லையோ தண்ணி அங்கே வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆபாசமான கருத்தை சொன்ன உடனே இது நம்முடைய தமிழகத்தில் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தினுச்சு. தமிழக பெண்கள் ஒவ்வொருத்தருமே இதற்கு மிக பெரும் அளவுக்கு கண்டனத்தை தெரிவித்தாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே தமிழக பெண்களும் நம்முடைய தமிழக மக்களும் த்ரிஷாவை மிக பெரும் அளவுக்கு கடுமையாக இதற்கு முன்னாடி கண்டிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் முதல்வர் விஜய் மற்றும் சங்கீதா அவர்களை நீ எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு த்ரிஷா அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ண இதே மக்கள் இன்னைக்கு த்ரிஷா அவர்களை பொது மேடையில் அவமானப்படுத்தின உடனே அவங்களுக்கு ஆதரவாக ஒட்டுமொத்த பேருமே இன்னைக்கு கூடி குரல் கொடுக்கறத பார்த்து த்ரிஷா அவர்களை கண்ணீர் சிந்தி இருக்கிறாங்களாம். இப்படி இருக்கிறப்ப அடுத்து என்ன நடக்க போகுது, உதயநிதி அவர்கள் அரெஸ்ட் பண்ணப்படுவாங்களா இல்லையாங்கிற மாதிரி ரொம்பவே இருக்கிறப்ப அடுத்த நாள் காலையிலேயே அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போலீஸ் அங்கே போயிருக்கிறாங்க. அங்கே போன போலீஸ் கிட்ட முன்னாள் அமைச்சர்களும் முன்னாள் எம்எல்ஏக்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கழிவறையில் இருக்கிறாரு, கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. 7 மணி ஆச்சு, 8 மணி ஆச்சு, 9 மணி ஆச்சு. 9 மணிக்கு மீண்டும் போலீஸ்காரங்க போயிருக்கிறாங்க. அப்பயும் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அவர் இயற்கை அழைப்பை கூட அவரை தடுக்காதீங்க, ஒரு கழிவறையில் இருக்கிற மனுஷனை எப்படி நீங்கள் அரெஸ்ட் பண்ணலாங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. அதற்கு போலீஸ்காரங்க, ஏப்பா 7 மணி ஆச்சு, 8 மணி ஆச்சு, 9 மணி ஆச்சு, கழிவறையில் இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, உடனே அரெஸ்ட் பண்ணு சொல்லி கடைசியில் அவரை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் உதயநிதி அவர்கள் வேனில் போகும்போது சிரிச்சுக்கிட்டே போனதும் அது மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கிறப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக தொண்டர்கள், பெண் தொண்டர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளவே இல்லை. உதயநிதி அவர்கள் அரெஸ்ட் ஆன உடனே திமுக தொண்டர்கள் அனைவருமே ஒவ்வொரு மாநிலத்திலையுமே மாவட்டத்திலையுமே போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் எந்த இடத்துலையுமே திமுக பெண் தொண்டர்கள் போகலை. மேக்சிமம் இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1000 தான் இருந்தாலும் இதெல்லாம் ரொம்பவே மோசமான விஷயம்பா, ஒரு பெண்ணை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, நீங்கள் கொடுக்குற 400 ரூபா 500 ரூபாய்க்காகலாம் எங்களால் இதுக்கு போராட்டம் பண்ண முடியாது, நாங்கள் அமைதியாக இருக்கிறதே பெருசு, அதுவே எங்களுக்கு அவமானமாக இருக்குது அப்படின்னு நிறைய இடத்துல பெண் தொண்டர்கள் சொல்லியிருக்கிற ஒரு குறிப்பிட்ட தகவலும் இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கும்போது நேயர்களே, இப்போ ஒரு குறிப்பிட்ட ஆடியோ சம்மந்தப்பட்ட தகவல் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. அந்த தகவலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகுமார் அவர்கள் ரொம்பவே மன உளைச்சல் ஏற்பட்டு உதயநிதி அவர்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு அந்த குறிப்பிட்ட ஆடியோ தகவலில் இருக்குதுன்னா, ஏப்பா என்னதான் இருந்தாலும் பெண்களை பற்றி தவறாக பேசாதீங்க, நீங்கள் தான் அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாக இருக்கணும், அடுத்த தலைமுறையை நீங்கள் தான் நல்ல வழியில் கொண்டு போகணும், இந்த மாதிரி நீங்கள் பேசுறது மிக பெரும் அளவுக்கு தவறு. பொது மேடையில் பேசுறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு 1000 முறை யோசிங்க. எல்லாத்துக்கும் மேலே நம்முடைய தமிழகத்தில் நீங்கள் அடுத்து முதல்வராகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பெண்களை மதிச்சா மட்டும்தான் முடியும். அதுவும் சிஎம் விஜய் அவர்கள் மாதிரி பெண்களுக்கு இவ்வளோ தூரம் மதிப்பும் மரியாதையும் அக்கறையும் காட்டுற ஒரு முதல்வர் இருக்கும்போது நீங்கள் இவரை தோற்கடித்து முதல்வர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா பெண்களுக்கு முதல்ல மரியாதை கொடுங்க, அப்போ தான் உங்களுடைய ஆசை நிறைவேறும் சொன்னதுக்கு உதயநிதி அவர்கள், என்னதான் நீங்கள் எனக்கு இந்த தடவை ஆப்போசிட்டாக பேசினாலும் என்னுடைய நல்லதுக்காக சில கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க, அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட ஆடியோ தகவல் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. நேயர்களே, உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கம்பாஸ் தெரிவிங்க. நன்றி.